வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 93வது பகுதியாக துதிப்பாடல்கள் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது, நமக்கு இறைவனை பற்றி நேரடியாக எதுவும் தெரியாது. அப்படி இறைவனை பற்றி அறிந்த பெரியோர்கள் பாடி வைத்த துதிப்பாடல்கள் அவை தமிழ் உள்ளிட்ட பல உள்ளூர் மொழிகளிலும் இருக்கின்றன. அவற்றை பாடி பரவசம் அடைந்து இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். சாதாரணமாக எல்லா ஜனங்களுக்குமே தெய்வ சிந்தனை இருக்கத்தான் வேண்டும். மனுஷ ஜீவன் அந்த பெயருக்கு லாயக்காக இருக்க வேண்டுமானால் தனக்கு ஜீவசக்தியை கொடுத்த சுவாமியை சிந்தித்து அவன் அருள் வழி காட்டுகிறபடிதான் ஜீவனம் நடத்த வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த தெய்வ சிந்தனை நாமே பண்ணுவதாக இருந்தால் நம்முடைய சித்தம் ஓடுகிற தாறுமாறான ஓட்டத்தில் உருப்படியாக ஒன்றும் தேராது. அது மாத்திரமல்லாமல் நமக்கு சுவாமியை பற்றி சொந்த அனுபவமாக என்ன தெரியும்? நமக்கு தெரியாதவரை பற்றி நாம் என்னத்தை சிந்திக்க முடியும்? இங்கே அப்படி தெரிந்து கொண்ட பெரியவர்கள் பாடிய ஸ்தோத்திரங்கள் தமிழ் முதலான பிரதேச பாஷைகளில் இருக்கிற துதிகள் எல்லாம் நமக்கு கை கொடுத்து தூக்கிவிட ஓடி வருகின்றன. பல காலமாக அவற்றை சுவாமியை சொந்தத்தில் நேரில் தெரிந்து கொண்ட எத்தனையோ பேர் சொல்லி சொல்லி அவற்றுக்கு தெய்வீக சக்தி கூடிக்கொண்டே வந்திருக்கும். அவற்றை சொல்வதே, அதாவது சோஸ்திர பாராயணம், துதி ஓதுதல் என்பதே நம்முடைய சித்தத்தை சுவாமியிடம் சேர்த்து வைக்கும். நம் தேசம் செய்த பாக்கியம் இம்மாதிரி ஸ்துதிகள் ஒவ்வொரு தெய்வத்தையும் குறித்து கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கின்றன. நம் தேசத்திலும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்களின் பாக்கியம் சொல்ல முடியாதது. இங்கே தோன்றிய நம் முன்னோர்கள் நம்முடைய தமிழ் பாஷையில் துதிகளை அப்படியே கொட்டி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஜனங்கள் அவரவரும் தாங்களே படித்து பாராயணம் பண்ணலாம். குருமுகமாக கற்றுக்கொண்டுதான் பண்ணணும் என்ற கண்டிப்பு இல்லை. அனுபவம் கண்ட குரு எடுத்து வைத்து பண்ணினால் அது ரொம்ப விசேஷம்தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படி கட்டாயமாக விதி இல்லை. எனவே நீங்களே துதிப்பாடல்களை உங்களுக்கு தெரிந்தவரை படித்து பயன்பெறலாம் என்று காஞ்சிமா முனிவர் தனது கனிமொழிகளை முடிக்கிறார். நாமும் காஞ்சிமா முனிவர் அவர்களின் கனிமொழிகளை பின்பற்றி நாம் தமிழிலும் வடமொழியிலும் நமக்கு தெரிந்த துதிப்பாடல்களை தினந்தோறும் சொல்லி அவற்றின் மூலமாக அந்த மகா பெரியவர்கள் இறைவனை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்களே, அதை உணர்ந்து கொண்டு நாமும் இறைவனை அறிந்து பயன்பெறலாம். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.